ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. இன்றைக்கி நம்ம அதிக மாதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை பற்றி நம்ம பார்க்குறோம். அதிக மாதத்தை புருஷோத்தம மாதம் அப்படின்னு சொல்லலாம். 17th மே 17 மேலேருந்து ஜூன் 15 வரைக்கும் 15th of ஜூன் வரைக்கும் இந்த அதிக மாதம் சொல்கிறோம். அதிக மாதத்தை புருஷோத்தம மாதம் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி இந்த பேர் வந்தது, இதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. எப்பயுமே சூரியன் நகரத்தை பொறுத்து தான் நம்மளோட அந்த மாதங்கள் பேர் எல்லாமே இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு தேவதைகள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதத்தில் அந்த சூரியனோட நகர்வு இது இருக்காது. அப்படின்றதுனால இதை மலை மாதம் அப்படின்னு சொல்கிறோம். மலை மாதம் அப்படின்றது தப்பாக எடுத்துக்கிறதுக்கு இல்லை. நம்மளோட மனசில் இருக்க அழுக்குகளை நீக்கிற மாதம், நம்மளோட உடல் அழுக்கு, மன அழுக்கெல்லாம் நீக்கிற மாதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 32 மாதங்களுக்கு ஒரு தடவை இந்த மாதிரி அதிக மாதம் வரும். கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். இந்த மாதம் வருது அதிக மாதம். இந்த மாதிரி அதிக மாதம் வரும்போது எல்லா மாதங்களுக்கும் தேவதை இருக்குது இல்லையா, இந்த மாதத்துக்கு இல்லை. ஸோ அப்போது யார் இந்த எடுத்துக்கிறது அப்படின்னோன்னு பகவான் ஹரி ஸ்வயம் அவரே நான் எடுத்துக்கிறேன் இந்த மாதத்தை அப்படின்னு சொன்னாராம். ஸோ இந்த மாதத்தில் நம்ம பகவான் விஷ்ணுவை வழிபடுறது நமக்கு ரொம்ப நல்லது. இன்னொரு விஷயம் கூட சொல்லுவாங்க, நம்ம எல்லாத்தையுமே மாதங்கள், மலைகள் எல்லாத்தையும் ஒரு உருவப்படுத்தி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அதிக மாதத்தில் இருக்கவா அந்த தேவத்தை ரொம்ப அழுதாலாம், எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு போய் பகவான் விஷ்ணு கிட்ட. அப்போ அவர் வந்தார். அவர் வா, நான் ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போகிறேன் அப்படின்னு. ஸோ அவர் கிருஷ்ணர் இருக்கிற கோலோகத்துக்கு அவர் கூட்டின்னு வந்தாராம். அங்கே கிருஷ்ணர் இருக்கிற இடத்துல நமக்கு தெரியும் எல்லாரும் எப்பயுமே சந்தோஷமாக தான் இருப்பாள். அப்படி இருக்கும்போது இந்த அம்மா ரொம்ப துக்கத்தில் பகவான் விஷ்ணு பின்னாடியே மறைஞ்சின்னு அப்படியே ஒரே அழுதுண்டே வந்தாளாம். வரும்போது அந்த சத்தம் கேட்டுட்டு கிருஷ்ணர், என்ன இந்த லோகத்தில் இருக்கவாளுக்கு கஷ்டமா, அழுகையா? அப்படி கிடையாதே, யார் அப்படி அழறது அப்படின்னோடனே விஷ்ணு அவர்கிட்ட, கிருஷ்ணர்கிட்ட இந்த விஷயத்த சொன்னாராம். உடனே அவர் சொன்னாரா, நீ கவலைப்படாதம்மா, இந்த மாதத்தை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதத்தில் என்னை வழிபடுறவாளுக்கு, என் ஸ்லோகத்தை சொல்லி என்னை வழிபடுறவாளுக்கு என்னென்ன பலன் உண்டோ அது அப்படியே கிடைக்கும். ஸோ அதனால் நீ வருத்தப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லி பகவான் அந்த மாதத்தை ஸ்வீகரிச்சுட்டாராம். ஸோ இந்த மாதத்தில் நம்ம பகவான் விஷ்ணுவை வழிபடுறதுக்கு புருஷோத்தம மாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுனால பகவத்கீதையில் இருக்கிற 15வது அத்தியாயமாகிய புருஷோத்தம யோகம் அந்த அத்தியாயம் சொல்லலாம். சௌராஷ்டகம் அப்படின்னு ஒரு ஸ்லோகா இருக்குது, அது சொல்லலாம். இதை மாதிரி இருக்கிற ஜெகநாதாஷ்டகம் சொல்லலாம். எல்லாம் முடியாது அப்படின்னாக்கா ஒரு 4 லைன் ஸ்லோகம். இதை ஒரு நாளைக்கு 33 தடவை சொல்லலாம். சரி, இந்த ஸ்லோகத்தை எனக்கு 33 தடவை சொல்ல முடியாது, இந்த 4 லைன் ஸ்லோகம் மட்டும்தான் அப்படின்னாக்கா காலையில் 3 தடவை, சாயங்காலம் 3 தடவை, மத்தியானம் 3 தடவை, அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அந்த ஸ்லோகம் என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். கோவர்தனதரம் வந்தே கோபாலம் கோபரூபிணம் கோகுலோத்சவமீஷானம் கோவிந்தம் கோபிகா பிரியம். இந்த ஸ்லோகத்தை தான் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும், முடிஞ்சால் காலையில் 33 தடவை, அப்படி இல்லாட்டி காலையில், மத்தியானம், சாயங்காலம் 3 தடவை சொன்னால் கூட நமக்கு எல்லா விதமான சகலமான செல்வங்கள், சௌபாகியங்கள் கிடைக்கும். இந்த அதிக மாதத்தில் நல்ல காரியங்கள் பண்ணக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ரொம்ப அவசியம்னா கிரகப்பிரவேசம், கல்யாணம், அது ரொம்ப அவசியம்னா பண்ணிக்கலாம், அதனால் ஒரு தோஷமும் இல்லை அப்படின்னும் பெரியவா சொல்கிறா. இந்த மாதங்களில் நிறைய உபாசனைகள், வழிபாடுகள், எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஸ்லோகம் சொல்கிறோம், எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ப்ரேயர் பண்ணுறோமோ, பகவானை பூஜிக்கிறோமோ, அதுக்கு நல்ல பலன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. ஸோ அதிக மாதத்தை யாரும் ஒதுக்க வேண்டாம். அதை புருஷோத்தமர் மாதம், பகவான் விஷ்ணுவோட மாதம் அப்படின்னு நினச்சிண்டு நம்ம பூஜை பண்ணால் நம்ம வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே கிடைக்கும். தேங்க்யூ. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ராம் ராம்.